ஹலோ நண்பர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று இந்த ஒரு விசுவாசத்தினுடைய இந்த ஜெபத்தில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எனவே இன்று இந்த வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜெபத்தில் நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாம். உங்களுடைய ஃபைல், டாக்குமெண்ட்ஸ் எல்லாவற்றையும் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் தண்ணீரை ஆயத்தப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து இந்த விசுவாசத்தின் ஜெபத்தை செய்யலாம். கண்களை மூடுங்கள். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரின் தேவனை, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாய் நான் கேட்கிறேன். தேவன், இதோ இன்று யார் இந்த விசுவாசத்தில் இணைந்திருக்கிறாரோ என் ஆண்டவரை, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இதோ இந்த விசுவாசத்தின் ஜெபத்தில் நாங்கள் இணைகிறோம். எனவே என் ஆண்டவரை, இந்த விசுவாசத்திற்கு நீர் பதில் தாரும் ஆண்டவரே. யார் இந்த நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கிறார்களோ என் தேவனை, இந்த நம்பிக்கையினுடைய இந்த காரியங்களுக்கு பதில் கொடும். இதோ இந்த திங்கட்கிழமையில் எந்த காரியங்கள் செய்ய போகிறாரோ நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா தடைகளை நீக்கி போடும். மக்களுக்கான கதவுகள் திறக்க செய்யும். வியாபாரத்துக்கான கதவுகள், வேலைகளுக்கான கதவுகள் தேவனே, இதோ யார் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறார்களோ இன்று இந்த ஒரு நல்ல பதில் இவர் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். தண்ணீரை உயர்த்துங்கள், நம்புங்கள். தேவன் இந்த தண்ணீர் மூலமாய் நமக்குள் பலத்தை தருகிறார் இயேசுவின் நாமத்தினால். தேவனே, இதோ இந்த பலன் எங்களுக்குள் ஜீவனாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுது. ஆம் ஆண்டவர், இந்த விசுவாசம்தான் இந்த தண்ணீர். இவர் எப்படி நம்பிக்கையோடு குடித்தாரோ இவருக்குள்ளாக இந்த பலன் கிடைத்தது ஆண்டவரே. இந்த ஜீவன் கிடைத்தது. இந்த வெற்றியோடு இவர் திரும்ப வருவார் ஆண்டவரே. இந்த பதிலோடு இவர் திரும்ப வருவார் ஆண்டவரே. நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த திங்கட்கிழமை இயேசுவின் நாமத்தினால். நீங்கள் விசுவாசத்தால் சொல்லுங்கள் ஆமேன், ஆமேன். இதுதான் நம்மளுடைய விசுவாச மக்களை. உறுதியா நம்புங்க. நீங்க இன்றைக்கு செய்கிற காரியங்களுக்கு தேவன் இன்று இந்த பதில் உங்களுக்காக தருவார். ஆமென். எனவே இந்த நாள் தவற விடாதீர்கள். நீங்கள் செய்கிற வேலைகள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லாம பாருங்க, நீங்க எப்படி உங்க வேலையில இருக்கணும். உங்களுடைய வேலைகள் சிறந்ததா இருந்தா கண்டிப்பா சிறந்த பதில் நீங்க பெற முடியும். ஆனா நீங்க சிறந்ததை செய்யலனா எப்படி உங்களுக்கான பதில் கிடைக்கும்? அதுதான் இங்க வசனம் சொல்லப்படுகிறது. பாருங்க, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. எப்போ அந்த மரம் நல்ல மரமா இருந்ததோ அது நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட கனிகளை கொடுக்காது. எனவே உங்க வேலையில நீங்க என்ன செயல் செய்றீங்க, உங்க வியாபாரத்துல என்ன செயல் செய்றீங்க, ஏன் இது வளரல, ஏன் வேலை கிடைக்கல, காரணம் என்ன, எப்படி நீங்க உங்களுடைய வேலையில உங்களுடைய காரியங்களை செய்றீங்க, சிந்திச்சு பாருங்க. எனவே இதை குறித்து இன்னும் திங்கட்கிழமையில் அநேக காரியங்கள் இன்னும் பேச போகிறோம். நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்புறீங்கன்னா நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். காலையில 8 மணி, காலையில 10 மணி, மதியானம் 3 மணி, விசேஷமா சாயந்தரம் 7 மணி. தேவன் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள். எனவே நீங்கள் வரும்போது உங்களுடைய ஃபைல், டாக்குமெண்ட்ஸை இன்னைக்கு கொண்டு வரலாம். தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறும்படியாக உறுதியாய் மக்களை நம்புங்கள். உங்களுக்கான தேவன் நீதியை செய்வார். எனவே உங்கள் கனிகள் எப்படியா இருக்க வேண்டும், உங்கள் மரம் எப்படி இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய கனிகள். இதை குறித்து இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள போகிறோம். எனவே நீங்கள் எங்களை குறித்து தெரிந்து கொள்ள விரும்புறீங்கன்னா நம்மளுடைய முகவரியானது 282/681 அண்ணா சாலை. மேலும் எங்களுடைய தொலைபேசி எண்ணானது 9384638738. இந்த எண்ணை அழையுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் பார்க்க விரும்புறீங்கன்னா uckj.in இந்த வெப்சைட்டை பாருங்கள். எனவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்.